வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஒரே நாடு ஒரே தேர்தல் இன்றைக்கி அந்த பட்டியலில் இல்லை. நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். ஏன் இந்த பட்டியலில் இல்லை? அந்த பட்டியலில் இன்றைக்கி கடைசி நேரத்தில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அதையும் தாண்டி நிதிஷ்குமார் இப்போ பெரிய பிரச்சனையை ஒன்று கிளப்பியிருக்காரு. அதை மோடி எப்படி சமாளிக்க போகிறாரு? இன்னொரு பக்கம் தேஜஸ்வி யாதவ் அவர் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு. இதெல்லாம் உள்ளடக்கி தான் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற மசோதா பட்டியலிடப்பட்டு அந்த பட்டியலிருந்து நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக கோவா மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, அங்கே எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த இடத்துல அதை பட்டியலிட்டிருக்காங்க. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற இடத்த தூக்கிட்டு கோவா மாநிலத்தில் எஸ்சி எஸ்டிக்கு எம்எல்ஏ சீட்டு எதாவது ஒதுக்கணும் அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற செய்தி பரவலாக மக்களால் பேசப்பட்டிருந்தாலும் இதை கொண்டு வருவதில் நடைமுறை சிக்கல்கள் நிறையா இருக்குது. யூனியன் பிரதேசத்துக்கு காஷ்மீருக்கு இப்படி பல விஷயங்கள். ஏற்கனவே 370 சட்டப்பிரிவு ரத்து பண்ணி அது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. ஆனாலும் அது பாட்டுக்கு அந்த கவர்மெண்ட்டையும் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது ஏன் இன்றைக்கி பிரச்சனை ஆகுது அப்படின்னா, பிஜேபி என்ன யோசிக்குது? இன்றைக்கி கொண்டு வந்தீங்கன்னா பயங்கரமான எதிர்ப்பு வரும். இன்னும் பிஜேபி மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டிய மசோதாக்கள் இருக்குது. ஏற்கனவே நாடாளுமன்றம் கூட்டத்தொடர் சரியாகவே நடக்கலை. இன்றைக்கி அந்த பிரச்சனை கிளப்பினா இன்னொரு நடக்கக்கூடிய நாட்களில் அது பெரிய பிரச்சனையாகவும் இது ஒரு ஓயாத பிரச்சனையாக போயிடும். மாநிலங்களவையில் விவாதம் நடக்க போகுது. அரசியலமைப்பு சட்டத்தின் படி விவாதம், அந்த அரசியலமைப்பு சட்டத்தை பற்றிய விவாதம் நடக்க போகுது. அது அமித்ஷா பேச போகிறாரு, காங்கிரஸ்லேருந்து பேசுவாங்க, காரியெல்லாம் பேசுவார். இதெல்லாம் முடிந்த பிறகு என்னைக்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடியுதோ அன்னைக்கு இதை கொண்டு வரலாங்கிறது பிஜேபியோட எண்ணம். அதையும் தாண்டி இப்போ இன்னொரு சிக்கல் வந்துருச்சு. என்ன? இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத ஆதரவு கொடுக்கறது யார்? கூட்டணி கட்சிகள். இப்போ ஏற்கனவே அடுத்த வருடம் தேர்தலை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய நிதிஷ்குமாருக்கு பெரிய ஐடியா அமைந்தது. நேற்று பீகாரில் 2 பீகார் இளைஞர்கள் மணிப்பூரில் கொன்னது, இறந்துட்டாங்க. இப்போ மாநிலத்தில் ஒரு பெரிய பிரச்சனை. தான் செல்ல வேண்டிய யாத்திரை, இந்த மகிழா யாத்திரை, அதை ஒத்தி வச்சிருக்காரு நிதிஷ்குமார். இது ஏன் ஒத்தி வச்சாருன்னா, ஏதாவது நீங்கள் போய் அந்த யாத்திரைக்கு போகும்போது மக்கள் கொந்தளிச்சு போய் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா சிக்கலாக போயிடும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ் 2500 ரூபா கொடுக்குறேன், நான் அடுத்து நாங்கள் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சேன், அவர் ஒரு பெரிய விஷயத்தை சொல்லிட்டார். நிதி நிலைமை தள்ளாடிட்டு இருக்கும்போது இப்போ மோடி அவர்கள் பணம் கொடுத்தா தான் இப்போவே அவர் 1000 ரூபா கொடுத்து ஆரம்பிக்க முடியும் வேலையை. இல்லைன்னா அந்த நிதி நிலைமையில் தள்ளாடுது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார்கிட்ட நீங்கள் இப்போ மோடி பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நிதிஷ்குமார்கிட்ட, ஐயா அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாருக்கிட்டுங்க, நீங்கள் மணிப்பூர் தயவுசெய்து போயிடுங்க. ஏன்னா மணிப்பூர் போனால் தான் அடுத்த வருஷம் நான் ஜெயிக்க முடியும். ஏன்? 2 பீகார் இளைஞர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ போனீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், இவ்வளோ நாள் மோடி போகல, நம்மளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பீகார் இளைஞர்களுக்காக மோடி போகிறாரியா அப்படின்னு எனக்கு ஒரு மெட்டீரியல் ஆகும்னு கேட்பார். அதை மோடி எப்படி ஒத்துக்குவார்? ஏன்னாங்க யாரோ சொன்னாங்க அப்போல்லாம் போல் நிதிஷ்குமாரோடைய 2 பேர் இறந்த உடனே, பீகார் இளைஞர்கள் 2 பேர் இறந்தோடனே ஓடி போய் பார்க்குறீங்க, அப்போ பதவிக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க அப்படின்ட்டு அவங்க கட்சியிலே நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. இது மோடிக்கு தர்ம சங்கடம். ஜெயிக்கப்போகுது நிதிஷ்குமாரா மோடியா அப்படிங்கிறது தான் பெரிய ஹைலைட். நம்ம பார்த்த வரைக்கும் மோடி வலியுறுத்துவார், ஆனால் நிதிஷ் வலியுறுத்துவார், ஆனால் மோடி போவாராங்கிறது தான் சந்தேகம். ஏன்னா இன்றைக்கி நிதிஷ்குமாருக்கு நிறைய காரியம் ஆகணும். அடுத்த வருஷம் தான் தேர்தல். இப்படிப்பட்ட சூழ்நிலை உடனே நிதிஷ் மோடியை பகைச்சிக்க மாட்டார், மோடியும் நிதிஷை பகைச்சிக்க மாட்டார். அப்போ இது ஒரு கேமிங் மாதிரி போயிட்டுருக்கும். இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது நிதிஷ்குமாருக்கு உடன்பாடானா நிதிஷ்குமாருக்கு உடன்பாடு இல்லை. அதனால் அவர் தவிர்க்க பார்க்குறார். இந்த ஒரு மேட்ரு வேறு கரெக்டாக கிடச்சி போச்சு. இது ஒரு பக்கம். அதனால் மோடிக்கு இந்த ஒரு சிக்கல் இருக்குது. கடைசி நாள் வச்சு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடியும் போது ஒரே நாடு ஒரே தேர்தல் காலில் கொண்டு வந்துட்டு இல்லைங்க, அது இப்போ எல்லோரும் சத்தம் போட ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்பயும் போல் எல்லா மக்கள் வெளியில் போன உடனே மசோதா நிறைவேற்றலாம் நினைக்கிறீங்க, நிறைவேற்ற முடியாது, ஏன்னா ஆதரவு வேணும். அப்போ யாராவது ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ண, நிறைய பேர் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணணும். அந்த மாதிரியான விபரீத நடவடிக்கையை இந்த கூட்டத்தொடரில் மோடி எடுப்பாராங்கிற சந்தேகம். ஏன்னா நீங்கள் எதிர்கட்சிகள் வலிமையாக இருக்குது. அது நிதிஷும் நாயுடும் அந்தளவுக்கு விட்டுருவாங்க நம்ம நினைக்கல. சிராக் பாஸ்வான் கூட விட மாட்டார், ஜெயின் சௌத்ரி விட மாட்டார். ஜெயின் சௌத்ரி கட்சி எம்எல்ஏ ஒருத்தர் சொல்கிறாரு, அது எப்படிங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்லாம் நடத்த முடியும், இதில் எங்களுக்கு 2027 தேர்தல் வருது அப்படின்னு அவர் ஒரு பெரிய பிரச்சனை கிளப்பிட்டுருக்கார். அதனால் இப்போதைக்கு சாத்தியமில்லை. அப்படியே சாத்தியமானாலும் இது 2034 இப்போ இருக்கவங்களில் எத்தனை பேர் நம்ம என்ன சொல்ல வரோன்னு உங்களுக்கு எத்தனை பேர்லாம் இதெல்லாம் சரி வருமானு நமக்கு தெரியல. 2034 எப்படி மகளிர் மசோதா 2030னாங்களோ அதே கதை தான் இது சும்மா ஒரு சலசலப்புக்கு உதவலாமலே அந்த மெட்டீரியல் ஆகாதுங்க. இது எல்லா கட்சிக்கும் தெரியும். இது பெரிய அதானியை மறைக்கிறதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா அதானி மேட்டரை மறந்துட்டோமா, எல்லோரும் ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோமா.
இதுதான் மோடியோட எண்ணம் நிறைவேறிடுச்சு. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்து 2034 மோடி நிற்பாருன்னு மோடிக்கு நினப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அமித்ஷாவுக்கு நினப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்ல முடியாத ஒரு கடவுள் நினப்பு இருக்கலாம். பட் அது அப்படி ஒரு குழந்தைத்தனமான முடிவெல்லாம் மோடி எடுப்பார் நமக்கு நினைக்கல. அதெல்லாம் அவருடைய நோக்கம் இல்லை. இதை திசை திருப்பணும், முடிஞ்சு போச்சு. அவர் நினச்ச மாதிரி திசை திருப்பியா போச்சா? இப்போ என்ன சிக்கல்? நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பட்டியலிடணும் அடுத்த நாள் என்னென்னு. ஆனால் பட்டியலிடப்படாவிட்டாலும் துணை சபாநாயகர் திருத்த பட்டியல் கடைசி நேரத்தில் ஒரு பட்டியலை இணைக்கலாம். அப்போ நாடாளுமன்றத்தில் உள்ளே எல்லாரும் எதிர்கட்சிகள்லாம் உட்காந்துருப்பாங்க. சில பேர் லீவ் எடுத்திருப்பாங்க. ஏன்னா ஏதாவது சும்மா போனால் கத்திட்டு வெளில வரோம், அப்படி இல்லைன்னா ஒன்றுமே நடக்க மாட்டேது, அதுக்கு வீட்டிலே இருக்கலான்னு இருப்பாங்க. என்றைக்கு இவங்க கரெக்டாக கொண்டு வரும்னு நினைக்கிறாங்களோ அன்றைக்கி பட்டியலிலே இல்லாமல் அன்றைக்கி துணை சபாநாயகர் மூலமாக இதை கொண்டு வரலாம். சிக்கல்லாம் இருக்குது, நிறையா பிரச்சனை இருக்குது. பிஜேபி ஒரு எதிர்கட்சியை ஒரு பதட்டத்திலே வச்சுருப்பாங்க. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது இவர்களுடைய தவறுகளை மறைப்பதற்கு தான் பல குற்றச்சாட்டுகளை சொல்கிறார்கள். அதில் ஒரு குற்றச்சாட்டு தான் ஒரே நாடு ஒரே தேர்தல். இது நடைமுறைக்கு சாத்தியமில்லை நிறைய பேர் சொல்கிறாங்க. அதையும் தாண்டி இது கொண்டு வரவே சாத்தியமில்லை. அது மாற்றணும், யூனியன் பிரதேசத்தை மாற்றணும், நிறைய விஷயங்கள் மாற்றணும். நம்ம ஏன் கேட்குறோம், பட்டியலை ஒன்று போட்டுட்டு திரும்ப வராங்கன்னா ஏதோ ஒரு சிக்கல் இருக்குன்னு தான் அர்த்தம். அந்த இடத்துல இதுக்கு கோவாவோட எஸ்சி எஸ்டியை போடுறீங்க. இப்போ திடீர்னு என்ன அந்த ஒரு மேட்ரு எதுவுமே இல்லை, ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க, அதை தூக்கி போட்டுட்ருக்காங்க. அதனால் நிதிஷ்குமார் ஒரு பக்கம் நெருக்கடி தருகிறார், மணிப்பூர் ஒரு பக்கம் நெருக்கடி தருகிறது. மணிப்பூரில் கொல்லப்பட்ட இளைஞர்கள் பீகாரை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறனால இன்றைக்கி தேசிய அளவில் ஒரு பெரிய பரபரப்பு. இன்னொன்று, நம்ம நிதிஷ்க்கு என்ன பிரச்சனை, அங்கே அந்த பேப்பர் லீக் அது ஒரு பெரிய விஷயமாக போயிட்டுருக்குது. திடீர்னு பிரச்சாரத்தை ரத்து பண்ணுறாரு. இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஓட்டை விழுந்து விட்டது. எப்போ அது பெரிய லெவலுக்கு ஆக போகுதுன்னு தெரில. மற்றபடி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா வாய்ப்பே இல்லை, 326 வாய்ப்பே இல்லை. அப்படியே நீங்கள் எதிர்கட்சிகளை எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் பெரிய நடக்கலமே வரும். ஏன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் மோடி நாடாளுமன்றத்துக்குள்ளே வர்றது பெரிய விஷயங்க. நிறைய நாடெல்லாம் கண்டனம் தெரிவிக்கும். அதனால் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. நம்ம நினச்சோம் அதெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. நிறைய பேர் கூட சொல்கிறாங்க அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு. 140 பண்ணும்போதே பெரிய எஃபெக்ட். இப்போ நீங்கள் 243 பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தவங்க வரமாட்டாங்க. நீங்கள் நிறைய பேரை பண்ணிட்டீங்கன்னா அவங்க வரமாட்டாங்க. நாடாளுமன்றம் முற்றுகையிடப்படும். உள்ளெல்லாம் உட்காந்து கரெக்டாக பண்ணாங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை. மெஜாரிட்டி இல்லாத நேரத்தில் இப்போதைக்கு அந்த விபரீத விளையாட்டை எடுக்க மாட்டார்னு நினைக்கிறோம். அதனால் நல்லதே நடக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.